ராகம் நீசுவே உன்னாமம் போற்றுவே தேவிட்டாத நீச்சுணையாகவே கவினூறு பாடுவே மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ தினந்தோறும் வாழ்த்துவேன் சுகராகம் நீசுவே உன்னாமம் போற்றுவே தீவிட்டாத நீச்சுணையாகவே கவினூறு பாடுவே உந்தன் தோளில் சாயும் நேரம் என்னை மறக்கிறேன் உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை மறக்கிறேன் அன்பின் சிறகில் நாளும் நானும் விடியல் காணுவேன் அழகின் இமையில் இனிதாயதிலும் புதிதாய் தோன்றுவே நீயே எந்தன் ஜீவன் நீயே எந்தன் ஆற்றல் நீயே இல்லை என்றால் எனது உலகம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளுடைய உலகமும் நமக்கு எல்லாமுமா நம்ம ஏசப்பா எப்பயுமே நம்ம கூட இருந்து நம்மளை தேய்ச்சி நம்மளை அரவணைச்சி வழிநடத்தி வந்துட்டு இருக்கும்போது நம்ம எப்பயுமே எல்லாத்துக்குமே அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட எவ்வளவு சோர்வு வந்தாலும் கூட அவர் பார்த்துக்குவார்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட கெத்தாக நம்ம அவர் பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் குட்டீஸ். ஏன்னா அவரை தாண்டி இந்த உலகப்புறமான எதுவும் நம்மளை காயப்படுத்தாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே உறுதியாக இருக்கணும் குட்டீஸ். ஏன்னா நமக்காக ஏசப்பா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, நிறைய அடிகள் பட்டு நிறைய உதைகள் பட்டு நமக்காக சிலுவையில் அடையப்பட்டு நமக்காக உயிர் தெழுந்து இப்பயும் நம்ம கூடவே இருக்கிறாங்க ஏசப்பா. நம்மளுடைய எல்லா காயங்களையும் அவருடைய காயங்களுக்குள்ள அவர் வாங்கிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் குட்டீஸ் நம்ம கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்? நம்மளுடைய பாதை, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய எண்ணம் எல்லாமே அவருக்குரியதாக இருந்துட்டா, எல்லாமே அவர் பார்வையில் கரெக்டாக இருந்துட்டா அப்புறம் வர சோர்வு எல்லாத்தையும் குறித்து நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை குட்டீஸ். ஏன்னா அவர் பார்த்துக்குவார்ல, அவர் தானே அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஏன்னா நம்மளை கரெக்டாக இருக்கணும், நீ வந்து ஏசப்பா பிள்ளையா சமத்தா எல்லாம் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தது ஏசப்பா தான். அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை உலகப்புறமாக ஏதோ சில சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு நம்ம ஆக முடியாதுல்ல. ஏசப்பா சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணோம், அதனால சில பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்துக்க வேண்டியது ஏசப்பாவோட பொறுப்பு தானே குட்டீஸ். அப்போ நீங்களும் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை உண்மையிலேயே நீங்கள் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருந்து உங்களுடைய பாதை உண்மையாக இருக்குது, ஆனாலும் இந்த பிரச்சனை உங்களை காயப்படுத்துதுன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இது ஏசப்பாட்டை விட்டுருங்க, அதை அவர் பார்த்துக்குவார். அவர் அதுக்கான சொல்யூஷனை எப்படியாவது உங்களுக்கு கொண்டுட்டு வருவார் குட்டீஸ். இல்லை இந்த பிரச்சனை உங்களால் வந்திருக்குது, நீங்கள் ஏதோ ஏசப்பா கண்ணை மறைச்சு பண்ணுறோன்னு நினச்சி ஏதோ தப்பு பண்ணி இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நினச்சா அதையும் சும்மா விட்டுருங்க, அவர்கிட்ட விட்டுருங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஏசப்பா நான் அதை தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நீங்கள் அவர்கிட்ட அந்த காரியத்தை விட்டுருங்களேன். கண்டிப்பாக நம்மளை மன்னிச்சு நம்மளை அரவணைச்சு ஏற்றுக்கிற தேவன் தான் நம்மளை ஏசப்பா. அவர் ஒரு நாளும் நீ இப்படி பண்ணிட்டல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு நம்மளை தூக்கி எறியவே போகிறது கிடையாது. இப்போ என் பிள்ளை இப்போ என்னை தேடி வந்துடுச்சு, நான் இதுக்காக தான் காத்துட்ருந்தேன், என் பிள்ளை என்னை தேடி வராதான் நான் ஏங்கி காத்துட்ருந்தேன், என் பிள்ளைக்கு நான் தான் போய் ஹெல்ப் பண்ணுவேன்னு அந்த விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஸோ நம்ம இப்போ சந்திச்சிட்ருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இது எதனால்
வந்தது, எதனால் வந்ததாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நமக்கானதில்லை. அது நமக்கு நம்மளை விட அதிகமான ஞானம் கொண்ட ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. நம்ம ஏசப்பா அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அவரை தேடி போகணும், நம்ம அவர்கிட்ட போய் சொல்லணும். அப்போ தான் நம்மளுக்கு முழு ஹெல்ப்பும் பண்ண முடியும். நம்மலாம் குட்டி பிள்ளைங்க தானே, நம்மலாம் இப்போலாம் வீட்டில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம தான் போய் கேட்போம். நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும் நமக்கு அது தேவை அப்படின்னு. ஆனால் உண்மையிலே நமக்கு அது எவ்வளோ தூரம் தேவைங்கிறது நம்ம சொன்னால் தானே புரியும் குட்டீஸ். அப்போது இந்த எல்லா விஷயத்தையும் கூட ஏசப்பா அப்படி எதிர்பார்ப்பாங்கல்ல நம்மகிட்ட. என் பிள்ளைக்கு இது தேவைங்கிறது தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. ஸோ அவருடைய பார்வையில் உண்மையானதை செய்வோம், அவருடைய காரியத்தில் உண்மையாக இருப்போம். ஆதியாகமம் 21:22 படியா, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறாருன்னு நம்மளை பார்த்து நிற்க சொல்கிறாங்க. நம்ம செய்கிற காரியம் அவருக்கு உண்மையானதாக இருந்தால் நம்மளுடைய தேவன் ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அவருக்கு விரோதமாக செஞ்சுட்டா கூட அது அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம், மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளே நம்மளை விழ விடாமல் அவர் பார்த்துக்கிடணும்னு ஆசைப்பட்டா அவர்கிடத்துல மன்னிப்பு கேளுங்க, அவரிடத்தில் அவங்கள ஒப்பு கொடுங்க, அவர் பார்த்துக்குவார். ஸோ இந்த நாளில் நம்மளை முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் பார்த்துக்குவார், அவர் வழி நடத்துவார், அவர் நம்மளை பலப்படுத்துவார். அதுக்காக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையோட ஆதாரமாக இருக்கும்போது எந்த பிரச்சனைகளும் எந்த சூழ்நிலைகளும் எங்களை ஒன்றும் பண்ணாதுங்கிறது விசுவசிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதாக ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக நடத்துங்க. ஆமீன்.